الله أكبر. الله أكبر. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين.
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உஹுத் की जंग में உஹத் போரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபி ஹஜ்ரத் சஅத் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு செய்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது தொடர்பான சம்பவம் இவ்வாறு காண கிடைக்கிறது. ஆயிஷா பின் சஅத் தன்னுடைய தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், கூறுகிறார்கள், மக்கள் திரும்பி தாக்குதல் தொடுத்தபோது நான் ஒரு பக்கமாக சென்று நானே இவர்களை அகற்றுவேன் என கூறினேன். ஒன்று நான் வெற்றி பெறுவேன் அல்லது நான் ஷஹீதாகி விடுவேன். அப்பொழுது திடீரென நான் கண்டேன், ஒரு சிகப்பு நிற முகத்தையுடைய மனிதர் அருகில் இருந்தார். அதாவது திடீரென சிகப்பு நிறமுடைய ஒரு மனிதரை கண்டேன். கூறுகிறார்கள், இணை வைப்பாளர்கள் அவர்களை மேலோங்கிவிட இருந்தபோது அந்த மனிதர் தனது கைகளை கற்களால் நிரப்பி அவர்களை அடித்தபோது திடீரென எனக்கும் அந்த மனிதருக்கும் இடையே மிக்தாத் வந்துவிட்டார்கள். நான் அவர்களிடம் வினவ வேண்டும் என்று எண்ணினேன். அதாவது மிக்தாதிடம் வினவ வேண்டும் என்று எண்ணியபோது அவர்கள் என்னிடத்தில், சஅதே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள் என்று கூறினார். பிறகு அவர்கள் உன்னை அழைத்து கொண்டிருந்தார்கள் என கூறினார். நான் எழுந்து நின்றேன். எனக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாதது போன்று உணர்ந்தேன். துவக்கத்தில் காய நிலையில் இருந்தார்கள் அல்லது வழியில் இருந்தார்கள். கூறுகிறார்கள், அந்த குரலை கேட்டு எழுந்ததும் ஒரு நொடியில் எனக்கு எந்த ஒரு வேதனையும் இருக்கவில்லை. கூறுகிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகே வந்தபோது அன்னார் என்னை தனக்கு எதிரே அமர வைத்தார்கள். நான் அம்பு எய்த தொடங்கினேன். மேலும் நான், அல்லாஹ்வே, உனது அம்பாகும், நீ இதை கொண்டு உனது எதிரியை கொல்வாயாக என கூறினேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வே, நீ துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, குறியை சரியாக்குவாயாக, உன் மீது எனது தாய் தந்தையர் அர்ப்பணமாகட்டும். இவ்வாறு நான் எந்த அம்புகளையெல்லாம் எய்தேனோ அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள், அதாவது, அல்லாஹ்வே, இவரது குறியை சரியானதாக்குவாயாக, மேலும் இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. எதுவரை என்றால், நான் எனது அம்புகளை எய்து முடித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அம்புகளை என் முன்னால் பரத்தி வைத்து விட்டார்கள். மேலும் எனக்கு முன்பக்கம் கூரான முனை இல்லாத, அதேபோன்று பின்பக்கமும் சரியாக இல்லாத ஒரு அம்பை தந்தார்கள். அந்த அம்பானது மற்ற அம்புகளை விட வேகமாக பாய்ந்தது. அல்லாமா ஜஹரி எழுதியுள்ளார்கள், அந்த நாள் சஅத் அவர்கள் 1000 அம்புகளை ஏதினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு எழுதுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அம்புகளை எடுத்து கொடுத்து வந்தார்கள். மேலும் சஅத் இந்த அம்புகளை எதிரிகளின் மீது சரமாரியாக ஏது வந்தார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சஅத் அவர்களிடம் கூறினார்கள், உன் மீது எனது தாய் தந்தையர் அர்ப்பணமாகட்டும், தொடர்ந்து அம்பு எய்து கொண்டே செல்வீராக. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தனது வாழ்நாளின் இறுதி வரை இந்த சொற்களை மிகுந்த பெருமையோடு எடுத்துரைத்து வந்தார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹத் போர் நாளன்று தனது அம்பு பையிலிருந்து அம்புகளை எனக்காக எடுத்து பரத்தி வைத்தார்கள். மேலும் அம்பு எய்துவீராக, உன் மீது எனது தாய் தந்தையர் அர்ப்பணமாகட்டும் என்று அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கிணங்க ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஹாலித் பின் வலீதின் தலைமையிலான படை மலை மீது தாக்குதல் தொடுப்பதை எவ்வாறு தோல்வியடையச் செய்தார்கள். இது தொடர்பாக காண கிடைக்கிறது. அதாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களின் ஜமாஅத்தோடு அந்த பாறையின் மீது தங்கியிருந்தார்கள். திடீரென குறைஷிகளின் ஒரு கூட்டம் மலையின் மீது வந்தடைந்தது. அந்த குழுவில் ஹாலித் பின் வலீதும் இருந்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை மேலே கண்டு இவ்வாறு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னஹு லா யம்பகி லஹும் ஐ யஅலூன அல்லாஹும்ம லா குவ்வத லனா இல்லா பிக. அல்லாஹ்வே, அவர்கள் எம்மீது வெற்றி பெறுவது ஆகுமானது அல்ல. அல்லாஹ்வே, எங்களிடம் ஆற்றலோ சக்தியோ இல்லை, ஆனால் உன் மூலமாக மட்டுமே கிடைக்க முடியும். அந்த தருவாயில் ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் அவர்கள் முஹாஜிர்களின் ஒரு குழுவுடன் அவர்களை எதிர்கொண்டார்கள். மேலும் அவர்களை பின்னுக்கு தள்ளி மலையிலிருந்து கீழே இறங்கும் நிர்பந்தத்திற்குள்ளாக்கினார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அல்லாஹ்வினுடைய இந்த கட்டளை இறங்கியது.
வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். அதாவது பலவீனம் காட்டாதீர்கள், துக்கமடையாதீர்கள், நீங்கள் நம்பிக்கையாளர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்களாவீர்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் இந்த சம்பவம் தொடர்பாக எழுதியவாறு கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குன்றின் மீது சென்றடைந்ததும் குறைஷிகளின் ஒரு குழு ஹாலித் பின் வலீதின் தலைமையில் மலையின் மீது ஏறி தாக்க விரும்பியது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையினால் அதற்கு உமர் சில முஹாஜிரின்களை உடன் அழைத்து கொண்டு அவரை எதிர்கொண்டு வீழ்த்தினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமுற்றிருந்தும் கூட சஹாபாவை பற்றி கவலைப்பட்டது தொடர்பாக ஓர் அறிவிப்பில் வருகிறது. ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் அபூ பக்ர் உஹது தினத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு கூறினார்கள். அந்த நாள் முழுவதும் தல்ஹாவினுடைய நாளாக இருந்தது. பிறகு அதனை விவரித்து கூறினார்கள், நான் உஹது நாளன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி திரும்பி வந்தவர்களை சார்ந்தவர்களுள் ஒருவனாக இருந்தேன். அப்போது நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னாரை பாதுகாத்தவாறு ஒருவரை சண்டையிட கண்டேன். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், எனது கருத்தின்படி அன்னார், அதாவது ஹஜ்ரத் அபூ பக்கர் அவர்கள், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்தார். அபூபக்கர் கூறுகிறார்கள், இது தல்ஹாவாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினேன். எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்க முடியாமல் போய்விட்டது. சரி, போகட்டும். நான் உள்ளத்திலேயே என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த ஏதேனும் ஒரு மனிதர் இருந்தால் அது எனக்கு மிகுந்த விருப்பத்திற்குரியதாக இருக்கும் என கூறினேன். எவ்வாறு இருப்பினும் கூறுகிறார்கள், எனக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே ஒரு மனிதர் இருந்தார். அவரை நான் அடையாளம் கண்டுகொள்ள இயலவில்லை. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒப்பிடுகையில் அந்த மனிதருக்கு மிக அருகில் இருந்தேன். அவர் எந்த அளவு வேகமாக நடந்து கொண்டிருந்தார் என்றால் என்னால் அவ்வளவு வேகமாக நடக்க முடியவில்லை. நான் கண்டேன், அந்த மனிதர் அபு உபைதா பின் ஜராஹ் ஆவார்கள். பிறகு நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகே வந்தடைந்தேன். அன்னாருடைய முன்பக்க 2 பற்களுக்கும் கூர்மையான பல்லுக்கும் இடையில் உள்ள பல் உடைந்திருந்தது. முகம் காயப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய கன்னத்தில் தலைக்கவசத்தின் ஆணிகள் குத்தியிருந்தன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இருவரும் உங்களுடைய நண்பருக்கு உதவி செய்யுங்கள். அதாவது அன்னார் கூறியதன் பொருள், தல்ஹாவுக்கு உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு அதிக ரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பாருங்கள் என்று கூறுவதற்கு பதிலாக தல்ஹாவின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்குமாறு கூறினார்கள். அவரை கவனத்தில் கொள்ளுங்கள், அவரின் காயங்களை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாத் பின் சகன் அவர்களோடு கொண்டிருந்த அன்பு மற்றும் கருணையுடனான நடத்தை மற்றும் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொண்டிருந்த அன்பு தொடர்பாக குறிப்பு கிடைக்கின்றது. இது தொடர்பாக வருகிறது. இப்னு இஸ்ஹாக் எழுதியுள்ளார்கள், நிராகரிப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வளைத்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ரஜுலுன் யஷ்ரி லனா நஃப்ஸஹு, எமக்காக தம்மையே விற்கக்கூடிய எவரேனும் உள்ளனரா என்றபோது ஜியாத் பின் சகன் 5 அன்சாரி சஹாபிகளோடு எழுந்து நின்றார்கள். சிலர் கூறுகிறார்கள், அது அம்மார் பின் யசீத் பின் சகன் ஆவார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு துணிச்சலோடு ஒவ்வொருவராக ஷஹீதாகிக் கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்களில் இறுதியாக ஜியாத் அல்லது அம்மாரா இருந்தார்கள். இவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்களுக்கு பல காயங்கள் ஏற்பட்டன. பிறகு முஸ்லிம்களின் ஒரு குழுவினர் திரும்பி வந்தார்கள். இணை வைப்பாளர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அகற்றினார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜியாத் பின் சகன் அவர்களை எனக்கு அருகில் கொண்டு வாருங்கள். சஹாபா பெருமக்கள் அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கொண்டு வந்தார்கள். அன்னார் தனது அருளுக்குரிய காலை அவர்களுக்கு தலையணையாக ஆக்கினார்கள். அவர்களின் கன்னம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய கால்களில் பட்டிருந்த நிலையில் அவர்களது மரணம் ஏற்பட்டது. அவர்களின் உடலில் 14 காயங்கள் இருந்தன. இந்த சம்பவங்களில் சிலவற்றை முன்பும் எடுத்துரைத்திருக்கின்றேன். சிலவைகளில் ஏதேனும் புதிய விஷயங்கள் இருக்கும், சிலவைகளில் ஏதேனும் புதிய வாக்கியங்கள் இருக்கும். மேலும் சில சம்பவங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோணம் வேறாக இருப்பதனால் மீண்டும் எடுத்துரைக்கின்றேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலிருந்து மதீனா திரும்புதல். அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது, உஹது போர் நாளன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதின் ஷஹீதுகளை கஃனிட்டு அடக்கம் செய்த பிறகு மதீனா திரும்பி வந்தார்கள்.
இந்த குறிப்பும் கிடைக்கிறது. அதாவது மக்ரிப் தொழுகை மதீனாவில் நிறைவேற்றப்பட்டது. ஓர் எழுத்தாளர் எழுதுகிறார், உஹது மைதானத்திலிருந்து மதீனா திரும்பிய பொழுது மக்ரிப் தொழுகைக்கான நேரம் வந்ததும் ஹஸ்ரத் பிலால் பாங்கு கொடுத்தார்கள். தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சஅத் பின் உபாதா மற்றும் சஅத் பின் மஆஸ் ஆகியோரின் துணையுடன் பள்ளிவாயிலுக்கு வந்தார்கள். தொழுகையை நிறைவேற்றிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு சென்றார்கள். இஷா தொழுகைக்கான நேரம் வந்ததும் ஹஸ்ரத் பிலால் மீண்டும் பாங்கு கொடுத்தார். ஆனால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கத்தின் காரணமாக தொழுகைக்கு வர இயலவில்லை. ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார்கள், தூங்கிக் கொண்டிருந்தார்கள், வர இயலவில்லை. அந்த பாங்கிற்கு பிறகு தொழுகைக்கான நேரம் வந்தபோது ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாசலிலேயே அன்னாரை எதிர்பார்த்து காத்து அமர்ந்திருந்தார்கள். திரும்பி வந்து தொழவில்லை, மாறாக அவர்களுக்காக காத்திருந்தார்கள். இரவு வெகுநேரம் கடந்தபோது ஹஸ்ரத் பிலால் அவர்கள் தொழுகைக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரல் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை முன்பை விட நன்றாக இருந்தது. இஷா தொழுகையை தொழ வைத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். தொழுகையின் இடத்திலிருந்து வீடு வரை அன்னாரின் சஹாபிகள் சஃப்களில் நின்று இருந்தார்கள். அவர்களுக்கிடையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாகவே வீட்டிற்கு சென்றார்கள். இந்த முறை எந்த ஒருவரின் உதவியும் தேவைப்படவில்லை. மக்ரிப் தொழுகைக்காக வந்தபொழுது துணையுடன் வந்தார்கள். பிறகு ஓய்வெடுத்தார்கள். இஷா தொழுகையை தாமதமாக தொழுதார்கள். திரும்பி வந்தபொழுதும் சென்ற பொழுதும் எந்த துணையும் தேவை இருக்கவில்லை. இதற்கிடையே சில பெண்கள் ஹஸ்ரத் ஹம்சா அவர்களுக்காக ஒப்பாரி வைக்க கண்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செயலிலிருந்து அவர்களை தடுத்தார்கள். இது தொடர்பாக கடந்த ஹுத்பாவிலும் கூறப்பட்டுவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்றதும் பாதுகாவலர்களை தவிர அனைத்து ஆண்களும் பெண்களும் தமது வீட்டிற்கு சென்று விட்டார்கள். பிறகு டியூட்டியில் இருந்தவர்கள் மட்டும் அங்கிருந்தார்கள். இது தொடர்பாக ஹஸ்ரத் மிர்சா பஷீருத்தீன் சாஹிப் இவ்வாறு எழுதுகிறார்கள். அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை வேளையில் மதீனாவை நோக்கி கிளம்பினார்கள். அதாவது அனைத்து பணிகளும் முடிந்தன. அதாவது காயமுற்று இருந்ததன் காரணமாக உடனடியாக கிளம்பினார்கள் என்று இல்லாமல் அனைத்து பணிகளையும் செய்தார்கள். மதீனாவின் பெண்களின் பொறுமை மற்றும் இறை நியதியோடு பொருந்திக் கொள்ளுதல் பற்றிய முன்மாதிரி, இது தொடர்பாக பெண்களின் உதாரணங்களை முன்பும் எடுத்து கூறியிருக்கிறேன். வேறு சில உதாரணங்களும் உள்ளன. ஹஸ்ரத் ஹம்னா பின்த் ஜஹஷ் அவர்களினுடைய உணர்வுகள் எவ்வாறு இருந்தன? ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போருக்கு பிறகு மதீனா திரும்பிய போது அன்னாரை ஹஸ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்களின் மனைவி ஹஸ்ரத் ஹம்னா பின்த் ஜஹஷ் சந்தித்தார்கள். மக்கள் அவர்களிடத்தில் அவர்களினுடைய சகோதரர் ஹஸ்ரத் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களின் ஷஹாதத்தை பற்றிய செய்தியை வழங்கினார்கள். அதற்கு அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள். மேலும் அவர்களின் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்தார்கள். பிறகு மக்கள் அவர்களுக்கு அவர்களினுடைய மாமா ஹஸ்ரத் ஹம்சா அவர்களின் ஷஹாதத்தை பற்றி கூறினார்கள். அதற்கும் அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று துஆ செய்து அவர்களின் பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்தார்கள். பிறகு மக்கள் அவர்களினுடைய கணவர் ஹஸ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்களின் ஷஹாதத்தை பற்றிய தகவலை கொடுத்தார்கள். அதற்கு அவர்கள் அழத் தொடங்கினார்கள். மேலும் நிம்மதி இழந்து போனார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்ணிடம் அவளுடைய கணவருக்கென ஒரு தனி இடமும் அந்தஸ்தும் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் ஹஸ்ரத் ஹம்னா பின்த் ஜஹஷ் தொடர்பாக குறிப்பு கிடைக்கிறது. அதாவது அவர்களிடத்தில் உங்களுடைய சகோதரர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று கூறப்பட்டதும் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவர் மீது கருணை புரிவானாக. மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள். மக்கள் கூறினார்கள், உங்களுடைய கணவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். கூறினார்கள், அந்தோ வருத்தம். அதற்கு ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்ணிற்கு கணவனுடன் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறதென்றால் அதுபோன்று வேறு யாருடனும் இருப்பதில்லை. ஒரு சொற்பொழிவில் ஹஸ்ரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த சம்பவத்தை தனக்கே உரிய தொனியில் எடுத்துரைத்தார்கள். கூறுகிறார்கள்,
அதில் ஹஸ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்களின் ஷஹாதத் சம்பவம். ஆம், இதே சம்பவத்தை பற்றிதான் கூறினார்கள். ஹஸ்ரத் முஸஅப் பின் உமைர் அவர்களின் ஷஹாதத்தின் போது அவர்களின் மனைவியினுடைய உணர்வுகள் தொடர்பாக எடுத்துரைக்கின்றார்கள். கூறுகிறார்கள், எந்த சஹாபிகள் அல்லது சஹாபியாக்களின் நெருக்கமானவர்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஷஹீதாகி இருந்தார்களோ அவர்கள் தொடர்பாக ஒரே அடியாக துக்கம் ஏற்பட்டு விடாமல் இருக்கும் வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவலை கொடுத்தார்கள். அதாவது ஒரே அடியாக அனைவர்களை பற்றியும் எடுத்து கூறாமல் மெதுமெதுவாக கூறினார்கள். முதலில் ஒருவர் தொடர்பாக கூறினார்கள், பிறகு இரண்டாவது, அடுத்ததாக மூன்றாவது என அதிக துக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களின் சகோதரி ஹம்னா பின்த் ஜஹஷ் அவர்கள் வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹம்னாவே, நீ பொறுமை காத்துக்கொள், மேலும் இறைவனிடம் அதற்கான நற்கூலிக்கான நம்பிக்கை வை என்றார்கள். அதற்கு அவர் கூறினார், யா ரசூலல்லாஹ், எதற்கான நற்கூலி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய மாமா ஹம்சாவிற்கானது. அப்பொழுது ஹஸ்ரத் ஹம்னா அவர்கள் கூறினார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன், கஃபர லஹு வ ரஹிமஹு, ஹனியன் லஹு ஷஹாதா. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹம்னாவே, பொறுமையை மேற்கொள்வீராக, மேலும் இறைவனிடத்தில் அதற்கான நற்கூலிக்கான நம்பிக்கையை வை. அதற்கு அவர்கள், எதற்கான நற்கூலி என்றார்கள். அதற்கு அன்னார் கூறினார்கள், முஸஅப் பின் உமைருக்காகும். அதற்கு ஹம்னா அவர்கள் கூறினார்கள், அந்தோ வருத்தம். இதை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையிலேயே கணவனின் மீது மனைவிக்கு பெரும் உரிமை இருக்கின்றது, அது வேறு யாருக்கும் இல்லை. அவர்களிடத்தில் வினவப்பட்டது, அதாவது ஹஸ்ரத் ஹம்னா அவர்களிடத்தில், நீங்கள் ஏன் கணவருக்காக அதுபோன்ற சொற்களை கூறினீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அவருடைய குழந்தைகள் யதீமாவது, அதாவது அனாதையாவது நினைவுக்கு வந்தது. அதனால் நான் மிகுந்த குழப்பத்திற்கு ஆளாகினேன். குழப்பத்தின் நிலையிலேயே இந்த சொற்கள் என்னுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டன. இதை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் அவர்களின் குழந்தைகளுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, அவர்களை பாதுகாப்பவனே, அவர்களின் மீது கருணையோடு நடந்து கொள்வாயாக. ஹஸ்ரத் ஹிந்த் இவர்களை பற்றி நான் வேறு ஏதோ ஒரு ஹுத்பாவிலும் எடுத்துரைத்திருக்கின்றேன். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அவர்களின் நேசம் மற்றும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுதல் தொடர்பாக இவ்வாறு குறிப்பு கிடைக்கின்றது. அவர்களுடைய கணவர், சகோதரர் மற்றும் மகன் ஆகியோரது ஷஹாதத் பற்றி அவர்களுக்கு தெரிய வந்த பொழுது, ஏற்கனவே கூறப்பட்டது போன்று இந்த மூவரையும் முதலில் மதீனா கொண்டு வருவதற்காக எடுத்து வந்தார்கள். ஆனால் பிறகு திரும்பி எடுத்துச் சென்றார்கள். அதன் விவரம் இவ்வாறு வருகிறது. உஹதின் ஷஹீதுகள் உஹதிலேயே அடக்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக இருந்தது. இதுவரை நான் முன்பு கூறியிருந்தேன். ஹஜ்ரத் ஆயிஷா உஹது செய்தியை தெரிந்து கொள்வதற்காக கிளம்பினார்கள். அவர்கள் உஹதிலிருந்து வந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் ஹிந்த் அவர்களிடத்தில் நலம் விசாரித்த போது ஹஜ்ரத் ஹிந்த் அவர்கள் கொடுத்த பதில் நான் கடந்த ஹுத்பாவிலும் கூறினேன். மேலும் அதன் விபரம் இவ்வாறாகும். ஹஜ்ரத் ஹிந்த் அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலமாக உள்ளார்கள். அன்னாருக்கு பிறகு எல்லா துன்பமும் எளிதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார் என்றால் வேறு ஒன்றுமே இல்லை. அதற்கு பிறகு அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். வரத்தல்லாஹு அல்லதீன கஃபரு பிகைதிஹிம் லம் யனாலு கைரா வகஃபல்லாஹுல் முஃமினீனல் கிதால் வகானல்லாஹு கவிய்யன் அஸீஸா. அதாவது, அல்லாஹ் நிராகரிப்பவர்களை அவர்களது கோபத்துடன் திருப்பிவிட்டான். அவர்கள் எந்த நன்மையையும் பெறவில்லை. அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு போரில் போதுமானவனாக இருந்தான். அல்லாஹ் ஆற்றல் மிக்க வல்லவனும் ஆவான். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் ஒட்டகத்தின் மீது யார் யார் உள்ளனர் என்று வினவினார்கள். அப்போது ஹஜ்ரத் ஹிந்த் அவர்கள், என்னுடைய சகோதரர் இருக்கின்றார், என்னுடைய மகன் ஹல்லாத் இருக்கின்றார், மேலும் என்னுடைய கணவர் அம்ரு பின் ஜமூஹ் இருக்கின்றார் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள், நீங்கள் இவர்களை எங்கு எடுத்துச் செல்கிறீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், இவர்களை மதீனாவில் அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்கிறேன் என்று கூறினார்கள். பிறகு அவர் தனது ஒட்டகத்தை ஓட்ட முயற்சித்தார்கள். ஒட்டகம் அங்கேயே பூமியில் அமர்ந்து விட்டது. அதற்கு ஆயிஷா அவர்கள் கூறினார்கள், இதன் மீது அதிக சுமை இருக்கின்றது. அதற்கு அவர்கள் கூறினார்கள், இது 2 ஒட்டகங்கள் அளவு சுமையை கூட தூக்கிவிடக்கூடியது.
ஆனால் இப்பொழுது இது முரணாக செயல்படுகிறது என்றார்கள். பிறகு அவர்கள் ஒட்டகத்தை கடிந்தார்கள். அப்போது அது எழுந்து நின்றது. அவர்கள் ஒட்டகத்தினுடைய முகத்தை மதீனாவை நோக்கி திருப்பிய பொழுது பிறகு அது அமர்ந்து விட்டது. அதனுடைய முகத்தை உஹதை நோக்கி திருப்பிய பொழுது ஒட்டகம் வேகமாக நடக்கத் தொடங்கியது. பிறகு ஹஸ்ரத் ஹிந்த் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். மேலும் இந்த சம்பவத்தை பற்றி ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஒட்டகம் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது, அதாவது இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இந்த பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இது மதீனா நோக்கி செல்லக்கூடாது, மாறாக உஹதின் பக்கமே செல்ல வேண்டும். பிறகு உன்னுடைய கணவர் போருக்கு செல்வதற்கு முன்பாக எதையேனும் கூறினாரா என கேட்டார்கள். அதற்கு அவர், அம்ரு உஹதை நோக்கி கிளம்பிய போது கிபிலாவை நோக்கி, அல்லாஹ்வே, என்னை என்னுடைய குடும்பத்தினரிடம் தலைகுனிந்தவாறு திரும்பச் செய்யாதே, எனக்கு ஷஹாதத்தை வழங்குவாயாக என்று கூறியதாக பதிலளித்தார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த காரணத்தினால்தான் ஒட்டகம் போகவில்லை. கூறினார்கள், அன்சாரிகளின் கூட்டமே, உங்களில் சிலர் எப்படிப்பட்ட நன்மையாளர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இறைவனின் மீது ஆணையிட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை கூறினால் இறைவன் அவர்களினுடைய அந்த விஷயத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்கிறான். அம்ரு பின் ஜமூஹ் அவர்களும் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் ஆவார். பிறகு அன்னார் அம்ரு பின் ஜமூஹ் அவர்களின் மனைவியிடம் கூறினார்கள், ஹிந்த், உன்னுடைய சகோதரர் ஷஹீதான நேரத்தில் இருந்து மலக்குமார்கள் அவர் மீது நிழலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவரை எங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஹீதுகளை நல்லடக்கம் செய்யும் வரை அங்கேயே இருந்தார்கள். பிறகு கூறினார்கள், அம்ரு பின் ஜமூஹ் மற்றும் உன்னுடைய மகன் ஹல்லாத் மற்றும் உன்னுடைய சகோதரன் அப்துல்லா சொர்க்கத்தில் பரஸ்பரம் நண்பர்கள் ஆவார்கள். அதற்கு ஹிந்த் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் என்னையும் அவர்களின் நட்புடன் சேர்ப்பதற்காக துஆ செய்யுங்கள். சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு தீனாரின் ஒரு பெண்ணை கடந்தபோது அந்த பெண்ணின் கணவர், சகோதரர் மற்றும் தந்தை ஆகியோர் உஹது போரில் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் அனைவரும் ஷஹீதாகி இருந்தனர். அந்த பெண்ணிடம் அவர்களுக்காக துக்கம் விசாரிக்கப்பட்ட பொழுது அந்த பெண், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு உள்ளார்கள் என்று கேட்டார்கள். மக்கள், இன்னாரின் தாயே, அன்னார் நலமாக உள்ளார்கள், அல்ஹம்துலில்லாஹ், நீ எதை விரும்புகிறாயோ அவ்வாறே அவர்கள் உள்ளார்கள் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண், எனக்கு காட்டுங்கள், நான் அன்னாரை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினார். அந்த பெண்ணிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் சைகை செய்து காட்டப்பட்டது. அந்த பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டபோது, உங்களுக்கு பிறகு எல்லா துன்பமும் சாதாரணம்தான் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் அந்த பெண்ணினுடைய மகன் ஷஹீதானது தொடர்பான குறிப்பு கிடைக்கின்றது. அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், உஹது போரின் சந்தர்ப்பத்தில் மதீனாவாசிகள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளானார்கள். ஏனென்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற வதந்தி பரவியிருந்தது. எதுவரை என்றால் மதீனாவின் வீதிகளில் அழுகுரல் எழுந்து கொண்டிருந்தது. ஒரு அன்சாரி பெண் மிகுந்த வேதனையுடன் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினார்கள். தன்னுடைய சகோதரன், மகன் மற்றும் கணவனின் சடலங்களை பார்த்தார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார், அந்த பெண் முதலில் யாரை பார்த்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இறுதி நபரிடம் சென்றபொழுது இது யார் என்று கேட்டார்கள். மக்கள் உன்னுடைய சகோதரர், உன்னுடைய கணவர் மற்றும் உன்னுடைய மகன் என்று கூறினார்கள். அவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக உள்ளார்களா என்று வினவினார்கள். மக்கள், அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். அந்த பெண் சென்றவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தாய் தந்தையர் உங்களின் மீது அர்ப்பணமாகட்டும். நீங்கள் நலமாக இருக்கின்ற போது எனக்கு எந்த இழப்பை பற்றிய கவலையும் இல்லை. ஒரு கூற்றிற்கிணங்க அந்த பெண்ணின் பெயர் சுமைரா பின்த் கயஸ் ஆகும். இவர் நொமான் பின் அப்தே அம்ர் அவர்களின் தாயார் ஆவார்கள். ஹஜ்ரத் முஸ்லிஹ் மௌத் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள், சஹாபா பெருமக்களிடம் இதுபோன்ற வீரத்தின் முன்னுதாரணங்கள் மிக அதிகமாக காண கிடைக்கின்றன. உலக மக்களிடத்தில் கோடிக்கணக்கானவர்களில் அல்லது நூற்றுக்கணக்கான நாடுகளில் ஒன்றிரண்டு இதுபோன்ற சம்பவங்கள் கிடைக்க இயலும். ஆனால் சில ஆயிரம் சஹாபிகளில் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் கிடைக்கின்றன. மற்றவர்களிலும் கிடைக்கிறது என்பது சரிதான். ஆனால் கோடிக்கணக்கானவர்களில் 1-2 உதாரணங்கள். ஆனால் இங்கு ஆயிரக்கணக்கானவர்களில் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள்.
ஒரு பெண் தொடர்பான இந்த சம்பவம் எப்படிப்பட்ட உயர்தரமான முன்னுதாரணம்! ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், நான் பலமுறை இதை எடுத்து கூறியிருக்கிறேன். இது எல்லா சபையிலும் எடுத்து கூற தகுந்ததும் அந்த நினைவை புத்துணர்வோடு வைக்க தகுந்ததும் ஆகும். சில சம்பவங்கள் எந்த அளவு மகத்தானதாக இருக்கின்றன என்றால் மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கப்பட்டும் கூட அவைகள் பழையதாகுவதில்லை. அதுபோன்ற சம்பவம்தான் இந்த பெண்ணுடையதும் ஆகும். இவர் உஹது போர் சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்று மதீனாவில் கேள்விப்பட்டு மதீனாவுடைய பிற பெண்களோடு அஞ்சியவாறு வெளியே கிளம்பினார்கள். உஹதிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த முதல் பயணியை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உள்ளார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார் என்றார். அதற்கு இவர்கள், நான் உங்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக கேட்கிறேன், நீங்கள் என்னுடைய கணவரை பற்றி கூறுகிறீர்கள். பிறகு அவர், உங்களுடைய தந்தையும் கொல்லப்பட்டார் என்று கூறினார். அதற்கு அந்த பெண்மணி, நான் உங்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக வினவுகின்றேன், நீங்கள் என்னுடைய தந்தையை பற்றி கூறுகிறீர்கள். அதற்கு அந்த மனிதர், உங்களுடைய 2 சகோதரர்களும் கொல்லப்பட்டு விட்டனர் என்று கூறினார். ஆனால் அந்த பெண் மீண்டும், என்னுடைய கேள்விக்கான பதிலை விரைவில் தாருங்கள், நான் எனது உறவினர்கள் தொடர்பாக கேட்கவில்லை, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக கேட்கின்றேன். அன்னார் நலமாக இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்த காரணத்தினால் அவருடைய உள்ளம் நிம்மதியடைந்திருந்தது. எனவே அவருடைய பார்வையில் அந்த பெண்ணிற்கு எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் அவர்களோடு தொடர்புடையவர்களின் மரணச் செய்தியை தெரிவிப்பதாகவே இருந்தது. ஆனால் அந்த பெண்ணின் பார்வையில் எல்லாவற்றையும் விட நேசத்திற்குரியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருந்தார்கள். எனவே அந்த பெண் அவரை கடிந்தவாறு, நீங்கள் என்னுடைய கேள்விக்கு பதிலை தாருங்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கின்றார்கள் என்று கூறினார். இதை கேட்டதும் அந்த பெண் கூறினார், நலமாக இருக்கின்றார்கள் என்றால் பிறகு எனக்கு எந்த கவலையும் இல்லை, யார் கொல்லப்பட்டாலும் சரியே. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், இந்த முன்னுதாரணத்திற்கு முன்பு அந்த வயது முதிர்ந்த பெண்ணுடைய உதாரணத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. அதாவது அன்னார் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியினுடைய ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி, அவருடைய மகன் போரில் கொல்லப்பட்டிருந்தான். அந்த பெண்மணி ஒரு பகட்டான சிரிப்பை சிரித்தது பற்றிய செய்திகள் வந்தன. செய்தியின் மீதான வெளிப்பாட்டை எடுத்துரைத்தார்கள். அந்த நாட்களில் செய்திகளில், பாருங்கள், இந்த பெண் எவ்வளவு பொறுமையை வெளிப்படுத்தியுள்ளாள், இவளின் மகன் கொல்லப்பட்டு இருக்கின்றான், ஆனால் அந்த பெண் எந்த துக்கத்தையும் வெளிப்படுத்தவில்லை, மாறாக சிரித்து அந்த பெண்ணினுடைய பொறுமையை வெளிப்படுத்தி இருக்கிறார், தனது எதிர் நடவடிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வந்திருந்தது. ஆனால் இந்த வெளிப்பாடானது சுமையின் அழுத்தத்திற்கு உள்ளாகி செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது. ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், அந்த பெண் உள்ளத்தில் அழுது கொண்டிருந்தாள். அதாவது அந்த ஜெர்மனிய பெண் உள்ளத்தில் அழுது கொண்டுதான் இருந்தார். ஆனால் வெளிப்படையாக ஒன்றும் இல்லாதது போன்று துணிச்சலை வெளிப்படுத்தினார். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், ஆனால் அந்த சஹாபியாவினுடைய சம்பவம் அவ்வாறு அல்ல. அதாவது உள்ளத்தில் அழுது கொண்டு வெளியே வெளிப்படுத்தாமல் இருக்கவில்லை. மாறாக அந்த சஹாபியா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என உள்ளத்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் இந்த பெண்ணுடைய உள்ளத்தில் துக்கம் கண்டிப்பாக இருந்தது. ஆனால் அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அதாவது அந்த ஜெர்மனியினுடைய பெண்ணுடைய உள்ளத்தில் என் நிலையிலும் துக்கம் இருந்தது. ஆனால் அந்த சஹாபியாவின் உள்ளத்தில் எந்த துக்கமும் இருக்கவில்லை. இது எப்படிப்பட்ட மகத்தான உதாரணம் என்றால், உலக வரலாறு இதுபோன்ற ஒரு முன்மாதிரியை காட்ட இயலாது. இப்படிப்பட்ட மக்கள் தொடர்பாக மின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அதாவது அவர்களில் சிலர் தாங்கள் போர் செய்து மரணமடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்றினர் என்று எவ்வாறு கூறாமல் இருப்பது? வேறு எந்த சமுதாயம் உலகத்தில் இதுபோன்ற சொற்கள் கூறப்படுவதற்கு தகுதியானதாக இருந்தது? ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் கூறுகிறார்கள், அந்த பெண்ணினுடைய சம்பவத்தை நான் படிக்கும் பொழுது எனது உள்ளம் அவர்கள் தொடர்பாக மிகுந்த கண்ணியத்தால் நிரம்பி விடுகிறது. மேலும் அந்த புனித பெண்ணின் கையை தொட்டு அதை கண்ணோடு ஒத்திக்கொள்ள வேண்டுமென உள்ளம் விரும்புகிறது. அவர்கள் என்னுடைய நேசத்திற்குரியவர்களுக்காக தன்னிகரற்ற தனது அன்பின் நினைவை விட்டுச் சென்றுள்ளார்கள். பிறகு அதே அன்பு மற்றும் நேசத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு பிரிதோர் இடத்தில் அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள், பாருங்கள், அந்த பெண்மணிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த அளவுக்கு நேசம் இருந்தது. மக்கள் அவர்களிடம் ஒன்றன்பின் ஒன்றாக தந்தை, சகோதரன் மற்றும் கணவரை பற்றிய வஃபாத் செய்தியை கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அந்த பெண் பதிலுக்கு ஒவ்வொரு முறையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று எனக்கு கூறுங்கள் என கூறி வந்தார்கள். சுருக்கமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த அளவுக்கு அன்பை வெளிப்படுத்திய இவரும் ஒரு பெண்ணாக இருந்தார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் அன்னார் இது தொடர்பாக மேலும் கூறுகிறார்கள், சற்று அந்த நிலைமையை உங்களுடைய சிந்தனைகளில் கொண்டு வாருங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் மரணிப்பவர்களை பார்த்திருப்பீர்கள். ஏதேனும் ஒரு நெருக்கமானவர் மரணித்தால் ஒருவருக்கு தன்னுடைய தாய் அல்லது ஒருவருக்கு அவருடைய தந்தை அல்லது சகோதர சகோதரிகள் மரணிப்பதை கண்டிருப்பீர்கள். சற்று அந்த காட்சியை நினைவு கூறுங்கள். எவ்வாறு தங்களுடைய நெருக்கமானவர்களின் கைகளில் மற்றும் வீடுகளில் சிறந்ததிலும் சிறந்த உணர்வு சமைத்து உண்டு சிகிச்சை செய்து தொண்டுகள் செய்யப்பட்டு மரணிக்கக்கூடியவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது. வீட்டில் எவ்வாறு ஒரு கியாமத் வந்து விடுகிறது. மரணிக்கக்கூடியவர்களுக்கு தங்களுடைய மரணத்தை தவிர வேறு எந்த விஷயத்தை பற்றிய சிந்தனையும் இருப்பதில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாவின் உள்ளத்தில் எப்படிப்பட்ட அன்பை உருவாக்கியிருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு அன்னாரோடு ஒப்பிடுகையில் வேறு எந்த பொருளை பற்றிய கவலையும் இருக்கவில்லை. இந்த நேசமானது அன்னார் இறைவனின் நேசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற காரணத்தினாலே ஆகும். அன்னார் முஹம்மதாக இருந்த காரணத்தினால் இந்த அன்பு இருக்கவில்லை. மாறாக அன்னார் அல்லாஹ்வின் தூதராக இருந்த காரணத்தினால் இந்த அன்பு இருந்தது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அந்த மக்கள் உண்மையில் இறைவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இறைவன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தான். எனவே அன்னாரின் சஹாபா அன்னாரை நேசித்து வந்தார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, மாறாக பெண்களையும் பாருங்கள். அவர்களின் உள்ளங்களிலும் அன்னார் மீது எப்படிப்பட்ட அன்பும் நேசமும் இருந்தது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இந்த நேசத்தை இறைவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களின் உள்ளத்தில் உருவாக்கியிருந்தான். அவர்கள் இறைவனுக்கு எல்லாவற்றின் மீதும் முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். இந்த ஏகத்துவம்தான் அவர்களை உலகில் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறச் செய்தது. இறைவனுக்கு எதிரில் அவர்கள் தாய் தந்தையையும் பொருட்படுத்தியதில்லை, சகோதரி சகோதரர்களையும் பொருட்படுத்தியதில்லை, மனைவியையும் கணவனையும் பொருட்படுத்தியதில்லை. அவர்களுக்கு முன்பு ஒன்று மட்டுமே இருந்தது. அது அவர்களின் இறைவன் அவர்களோடு திருப்தி அடைய வேண்டும் என்பதாகும். எனவே அல்லாஹ் அவர்களுக்காக ரலியல்லாஹு அன்ஹும், அதாவது அல்லாஹ் அவர்களோடு பொருந்திக் கொண்டான் என்று கூறினான். அவர்கள் அல்லாஹ்விற்கு எல்லாவற்றின் மீதும் முன்னுரிமை கொடுத்தார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கினான். அன்னார் கூறுகிறார்கள், அதாவது ஹஜ்ரத் முஸ்லிஹ் கூறுகிறார்கள், பிற்காலத்தில் முஸ்லிம்களின் நிலை இவ்வாறு இருக்கவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கிறது என்றால் வெறும் சிந்தனை அளவிலான தொடர்பு மட்டுமே, சிந்தனை அடிப்படையில் தொடர்பு இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று நிச்சயமாக சிந்தனைகளில் இருக்கிறது. உள்ளத்தில் இது இருப்பதில்லை. உள்ளம் வேறு பக்கம் உள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுக்கு முன்பு எடுத்துரைக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளத்தில் அன்பின் நாளங்கள் அசைகின்றன. இது இருக்கின்றது, ஆனால் இருக்க வேண்டிய ஏகத்துவத்தின் உண்மையான நிலை இல்லை. ஒரு வரலாற்றாசிரியர் எழுதுகிறார், சந்தேகமின்றி மதீனாவின் துன்பமானது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் மக்கா மற்றும் மதீனாவுக்கு இடையே ஒரு துன்பத்தை கையாளுவதில் மிக பெரும் வேறுபாடு இருந்தது. மதீனாவிலும் பெரும் துன்பம் இருந்தது, நிலைமைகள் மிக மோசமானதாக இருந்தன. ஆனால் மக்கா மற்றும் மதீனாவை ஒப்பிட்டால் மக்கத்து நிராகரிப்பாளர்கள் தங்களுடைய துன்பத்தை அச்சத்துடனும் பலவீனத்துடனும் கையாண்டார்கள். பத்ர் போரில் மக்கத்தினருக்கு கிடைத்த தோல்வியால் பலவீனம் மற்றும் அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் மதீனாவாசிகள் தங்களது உஹது போரின் துன்பத்தை தன்னிகரில்லா பொறுமை மற்றும் ஈமான் மற்றும் உறுதியான பாதங்களோடு நிலைநிற்றல் மற்றும் வீரத்தோடு கையாண்டார்கள். உஹதில் முஸ்லிம்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் அதை நிகரற்ற பொறுமை, ஈமான், உறுதியான பாதங்களோடு நிலைநிற்றல் மற்றும் வீரத்தோடு எதிர்கொண்டார்கள். மதீனத்து படைகளுக்கு உஹதில் ஏற்பட்ட இழப்பின் காரணமாக மதீனாவால் மக்களிடத்தில் எந்த வகையான அச்சம் மற்றும் பலவீனத்தின் அடையாளமும் இருக்கவில்லை. அதற்கு மிகப்பெரிய சான்று என்னவென்றால், ஒரு முஸ்லிம் பெண்மணி உஹது போரில் தனது மகன், கணவன், சகோதரன் மற்றும் தந்தையை இழந்துவிட்டார். அந்த பெண் கவலை அடையவில்லை. மேலும் அந்த துக்கமானது அந்த பெண்ணை நடுநிலையை பேணுவதிலிருந்து விலக்கவில்லை. அது பனு தினாரின் பெண் ஆவார். போர்க்களத்தை நோக்கி சென்றார். தன்னுடைய மகன், கணவன், சகோதரன் மற்றும் தந்தையை இரத்தத்தால் நனைந்து கொலையுண்டு இருப்பதை கண்டார். அவர்கள் தன் இயல்பு நிலையை இழக்காமல் அந்த 4 பேரையும் விட அதிக நேசத்திற்குரியவராக இருந்த ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக கேட்கிறார்கள். அன்னார் பாதுகாப்பாக இருப்பதை கண்டதும் அவர்
அவர் துன்பம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அன்னாரின் பாதுகாப்பாக இருப்பதற்கு முன்பு அவைகள் எல்லாம் ஒன்றுமற்றதாகும் என்று கூறினார்கள். மீதமுள்ளவை எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனத்து மக்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எளிதை ஏற்படுத்துவானாக. எதிரி தன்னுடைய அனைத்து வகையான மோசமான சிந்தனைகள் மற்றும் செயலின் மூலமாக அவர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டுள்ளனர். பெரும் சக்திகள் போரை தடுப்பதற்கு பதிலாக அதை இன்னும் அதிகமாக்குவதற்கு முயற்சி செய்கின்றன. அமெரிக்க அதிபர் முதலில் கடந்த திங்களன்று போர் நிறுத்துமாறு கூறினார். இப்பொழுது ரமலானுக்கு முன்பு போர் நிறுத்தப்படும் என்கின்றார். அதுவும் தற்காலிகமாக 6 வாரங்களுக்காக மட்டுமே ஆகும். இது இஸ்ரேலுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்காகும். ஒரு போர் நடக்கிறது, அதற்கிடையே அவர்களுக்கு ஓய்வு கிடைத்துவிடும். பிறகு அவர்கள் மீண்டும் புத்துணர்வோடு அநீதி இழைக்க தொடங்குவார்கள். ஆக அல்லாஹ்தான் இவர்களின் கைகளை தடுக்க இயலும். எனவே அதிகமாக துஆ செய்யுங்கள். அதேபோல் அஹ்மதிகளும் எந்த பொதுநல அமைப்பின் மூலமாக அவர்களுக்கு உணவு அல்லது மருந்துகள் போன்றவை அல்லது வேறு ஏதேனும் உதவி செய்ய இயலுமோ அவைகளை செய்ய வேண்டும். தங்களது வட்டத்தில் அவர்களுக்காக அநீதியை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டும். நான் முன்பும் கூறியிருந்தேன், அரசியல்வாதிகளுக்கு கடிதங்கள் எழுதுங்கள், எழுதிக்கொண்டே இருங்கள். நாம் களைப்படைந்து விடக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடியவை மிகவும் தவறான வழியாகும் என்பதை அரசியல்வாதிகளுக்கு புரிய வையுங்கள். பாலஸ்தீனர்களும் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும் மற்றும் தங்களுடைய ஆன்மீக நிலைகளை முன்னேறச் செய்வதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரிலும் கூட ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நேரடியாக கலந்து கொள்வது தொடர்பான செய்திகள் வருகின்றன. இதன் மூலமாகவும் உலகப் போருக்கான ஆபத்துகள் இன்னும் அதிகமாகி விடுகின்றன. இதற்காகவும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் உலகை அழிவிலிருந்து பாதுகாப்பானாக. அதே வேளையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்கின்ற அடிப்படையில் நான் முன்பும் கூறியது போன்று எனக்கு முன்பு 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் அணுக்கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை மருந்துகள் கூறினார்கள், வழங்கப்பட்டன. நம்முடைய ஜமாத்தின் ஹோமியோபதி துறையானது அதை கூறும். அதையும் குறைந்தபட்சம் ஒரு கோர்ஸ் 3 முறை எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை. இதேபோன்று அஹ்மதிகள் வீடுகளிலும் 2-3 மாதங்களுக்கு தேவையான பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும். குறிப்பாக நேரடியாக எங்கு போருக்கான ஆபத்து இருக்கக்கூடிய இடங்களில். போர் இல்லாவிட்டாலும் கூட இதனால் நன்மைதான். முன்பும் இவ்வாறு சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் வந்தன. அந்த காலத்தில் அவைகள் பயனளித்தன. எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று கூறியுள்ளனர். ஏமனின் அஹ்மதிகளுக்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் விரைவில் விடுதலைக்கான ஏற்பாட்டை செய்வானாக. மேலும் யமனின் படையினருக்கோ அல்லது ஒரு குழுவுக்கு அஹ்மதியா ஜமாத் நாட்டிற்கு எதிராக சதித்திட்டங்கள் செய்யக்கூடியது என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. அவர்களின் சந்தேகங்கள் நீங்கட்டுமாக. அவர்களுக்கு விரைவில் விடுதலை கிடைக்கட்டுமாக. அல்லாஹ் உலகிற்கும் அறிவை வழங்குவானாக. அவர்கள் முன்னேற்றம் என்ற பெயரில் உலகின் அசுத்தங்களில் விழுவதற்கு பதிலாக அல்லாஹ்வை அடையாளம் காணுபவர்கள் ஆவார்களாக. அல்லாஹ் முஸ்லிம் நாடுகளையும் நீதியில் நிலைத்திருக்கச் செய்து ஒன்றுபடும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹ்வினுடைய தூது செய்தியை ஒவ்வொரு மனிதர் வரை சென்றடைய செய்யும் நட்பேற்றை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. ஒரு வருத்தத்திற்குரிய தகவலும் உள்ளது. மைப்பிற்குரிய ஹிதர் ஹயாத் சீமா அவர்களின் மகனும் ஃபத்தேபூர் பஹாவல்பூர் மாவட்டத்தின் சக் 84 ஜமாத்தின் தலைவருமான மைப்பிற்குரிய தாஹிர் இக்பால் சீமா சாஹிப் அவர்கள் கடந்த நாட்களில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தாஹிர் இக்பால் சீமா சாஹிப் அவர்களினுடைய ஷஹாதத் சம்பவம் இவ்வாறாகும். 2 அடையாளம் தெரியாதவர்கள் 4 மார்ச் அன்று ஃபயரிங் செய்து ஷஹீதாக்கிவிட்டார்கள். ஷஹாதத்தின் போது மர்ஹூமின் வயது 60 ஆகும். மேலும் விவரங்கள் இவ்வாறாகும். தாஹிர் இக்பால் சீமா சாஹிப் பஹாவல்பூர் மாவட்டத்தின் சக் 84 ஃபத்தேபூர் என்ற இடத்தின் தலைவராக இருந்தார்கள். ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றிய பிறகு வழக்கம்போல் நடைபயிற்சிக்காக சென்றார்கள். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாதவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து சுட்டுள்ளனர். அன்னாரின் தலையில் 2 குண்டுகள் பட்டன. அதன் விளைவாக அவர்கள் சம்பவ இடத்திலேயே ஷஹீதாகிவிட்டார்கள். சம்பவத்திற்கு பிறகு தாக்குதல் நடத்தியவர்கள் சம்பவ இடத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். போலீஸ் அடையாளம் தெரியாத அந்த நபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆனால் அங்கு இது தொடர்பாக விசாரணை எதுவும் நடப்பதில்லை. எவ்வாறு இருப்பினும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அவர்களுக்கு யாருடனும் எந்த எதிர்ப்போ அல்லது தனிப்பட்ட மனக்கசப்புகளோ எதுவும் இருந்ததில்லை. தன்னுடைய கிராமத்திலும் அக்கம்பக்கத்து கிராமத்திலும் மிகுந்த நட்பேருக்கு சொந்தக்காரராக இருந்தார். மிகவும் நல்ல புகழ்பெற்ற மனிதராக இருந்தார்கள். ஷஹீதாக்கப்பட்டதற்கு மார்க்க எதிர்ப்பை தவிர வேறு எந்த ஒரு காரணமும் தென்படவில்லை. ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களின் கொள்ளு பாட்டனார் மைப்பிற்குரிய முஹீன் கான் சாஹிப் அவர்களின் சகோதரர் ஹஜ்ரத் ஹக்கீம் தீன் சாஹிப் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சஹாபி மூலமாக வந்தது. அவர் 1905ஆம் ஆண்டு சக் 46 வடக்கு சர்கோதாவிலிருந்து காதியான் சென்று பைய செய்திருந்தார்கள். மேலும் காதியானிலேயே தங்கிவிட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய சகோதரன் மற்றும் குடும்பத்தினுடைய மற்ற உறுப்பினர்களுக்கும் பைய செய்து அஹ்மதியத்தில் இணையுமாறு கூறினார்கள். அதன் காரணமாக ஷஹீத் மர்ஹூமின் கொள்ளுப்பாட்டனார் முஹீன் கான் சாஹிப் அவர்களுடன் அனைத்து சகோதரர்களும் கடிதம் மூலமாக பைய செய்து அஹ்மதியத்தில் இணைந்தார்கள். பிறகு இந்த குடும்பம் சக் 84 பஹாவல்பூருக்கு
இடம்பெயர்ந்தது. ஷஹீத் மர்ஹூம் 1964ஆம் ஆண்டு சக் 84 பஹாவல்பூரில் பிறந்தார்கள். அங்கேயே 10ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார்கள். விவசாய தொழிலோடு இணைந்தார்கள். இறைவனர்களால் வசியத் திட்டத்திலும் இணைந்திருந்தார்கள். ஷஹாதத்தின் போது ஜமாத்தின் தலைவராக தொண்டேற்றும் நற்பேறு பெற்று வந்தார்கள். இதற்கு முன்பு செக்ரட்டரி மாலாகவும் ஜயீம் அன்சாருல்லாவாகவும் தொண்டாற்றும் நற்பேரும் இவர்களுக்கு கிடைத்து வந்தது. சந்தாக்களை முறையாக கொடுத்து வந்தார்கள். தொழுகை, நோன்பு தவிர தஹஜ்ஜுத் தொழுகையை நிறைவேற்றுவதன் பக்கமும் குறிப்பான கவனம் கொண்டிருப்பார்கள். பயணத்தின் போதும் கூட தொழுகையை நிறைவேற்றுவதற்கு குறிப்பான ஏற்பாடுகளை செய்வார்கள். ஹிலாஃபத்தோடு அன்பு இருந்தது. எனது ஹுத்பாக்களை முறையாக கேட்கக்கூடியவராகவும் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் கேட்கிறார்களா என்று கண்காணித்தும் வந்தார்கள். ஷஹாதத்தின் போது அனைத்து கட்டாய சந்தாக்களையும் ஹிஸ்ஸா ஜாய்தாத் கணக்கையும் முழுமையாக நிறைவேற்றியிருந்தார்கள். ஜமாத் விருந்தினர்களை குறிப்பாக கருத்தில் கொள்வார்கள். தங்களுடைய வீட்டில் விருந்து உபசரிப்பதற்கு முயற்சிப்பார்கள். ஜமாத் அடிப்படையில் அல்லாமல் தனிப்பட்ட முறையில் உபசரிக்க முயற்சிப்பார்கள். அங்கு கபர்ஸ்தானுக்கான ஏற்பாட்டையும் செய்தார்கள். பாகிஸ்தானில் கபர்கள் பிரச்சனை அதிகம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு தீயவன் அல்லது குழுவினர் நம்முடைய கபர்களுடைய கல்களை உடைத்து விடுவார்கள். அவர்கள் தனது கபர்ஸ்தானுக்கான ஏற்பாட்டையும் செய்தார்கள். கபர்களை அவ்வப்போது கண்காணித்து அதை பராமரித்தும் வந்தார்கள். இன்றைய நாட்களில் அங்கு இதுவும் ஒரு பெரிய பணியாகும். கிராமத்துடைய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய பொருள்களை இவர்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்து வைத்திருந்தார்கள். அதில் அஹ்மதி அல்லாதவர்களும் அடங்குவார்கள். ஒருவர் மீது நம்பிக்கை இருந்ததென்றால் அது அஹ்மதியின் மீதாகும். இவர்தான் நம்முடைய அமானிதங்களை சரியான முறையில் வைத்திருப்பார் என்று நம்பி வந்தனர். அத்தோடு எதிர்ப்பும் கொண்டிருந்தனர். அவர்களுடைய இந்த வழிமுறையும் வினோதமாகவே உள்ளது. ஆனால் எவ்வாறு இருப்பினும் அமானிதங்களை வைக்க சொல்லியிருந்தவர்கள் நல்லியல்பு உடையவர்களாகவே இருக்கின்றனர். பிறகும் கூட மற்றவர்களுக்கு புரியவில்லை. அவர்களின் மனைவி கிஷ்வர் நாஹித் சாஹிபா கூறுகிறார்கள், என்னுடைய கணவர் மர்ஹூம் அவர்களினுடைய நடத்தை என்னோடு மிகவும் கருணையுடையதாக இருந்தது. வீட்டில் தொழுகையை நிறைவேற்றுதல் மற்றும் காலத்தின் ஹலீஃபாக்களின் ஹுத்பாக்களை கேட்பது தொடர்பாக கண்காணித்து வந்தார்கள். என்னுடைய உறவினர்களோடு நம்மவர்கள் என்ற அன்பு மற்றும் நட்பின் தொடர்பு இருந்தது. ஷஹீத் மர்ஹூமின் மகள் மதிஹா தாஹிர் கூறுகிறார்கள், ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதில் முன் நிற்பார்கள். கட்டுப்படக்கூடிய பண்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. ஹிலாஃபத்தோடு அளவு கடந்த கண்ணியமும் கொள்கை பிடிப்பும் கொண்டிருந்தார்கள். அஞ்சாத துணிச்சலான அஹ்மதியாக இருந்தார்கள். குழந்தைகளோடு எப்பொழுதும் நட்பு ரீதியிலான தொடர்பு இருந்தது. பஹாவல்பூர் மாவட்டத்தின் அமீர் சாஹிப் மற்றும் பஹாவல்பூர் மாவட்டத்தின் முரப்பி சாஹிப் மற்றும் பிற பொறுப்பாளர்களும் மர்ஹூமை வெகுவாக புகழ்ந்துள்ளார்கள். அனைத்து மக்களினுடைய உள்ளங்களையும் கவர்ந்தராக இருந்தார்கள். மனித குலத்திற்கு தொண்டாற்றும் உணர்வு அதிகமாக இருந்தது. விருந்து உபசரிக்கக்கூடிய பண்பும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. தலைமையக பிரதிநிதிகள் மற்றும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களோடு அந்நியர் என்ற உணர்வு இல்லாதவாறு தொடர்பு கொண்டிருந்தார்கள். ஷஹீத் மர்ஹூம் பின்விட்டு சென்றவர்களில் மயப்பிற்குரிய மனைவியை தவிர 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். ஒரு மகன் லுக்மான் அஹ்மத் ஜெர்மனியில் இருக்கின்றார் தன்னுடைய குடும்பத்தோடு. மகள் இங்கு யூகேவில் இருக்கின்றார். இன்னொரு மகன் சல்மான் தாஹிர் அவர்களோடு விவசாயம் செய்து வந்தார். அல்லாஹ் ஷஹீத் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக, கருணை மற்றும் மன்னித்தலுடன் நடந்து கொள்வானாக. பின்விட்டு சென்றவர்கள் அனைவருக்கும் அழகிய பொறுமையை வழங்குவானாக. அவர்களுடைய நன்மைகளை தொடர்வதற்கான நற்பேற்றை வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இவருடைய ஜனாசா தொழுகையையும் தொழ வைப்பேன். नमाज के बाद इंशाअल्लाह नमाज जनाज़ा ही पढ़ाऊँगा इनका। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तग़फिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله أكبر.